ஹாய் வஸ் இன்றைக்கி வீடியோவில் குழி பணியாரம் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். கடந்த ஒரு 3 வாரங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு நிறைய வீடியோஸ் போயிட்டுருக்கு. அதனால் அவங்களுக்காக இந்த வீடியோஸ். குழி பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பச்சரிசி, புழுங்கலரிசி, உளுந்து. இந்த பச்சரிசியும் புழுங்கலரிசியும் சரியான அளவுக்கு எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உளுந்து எப்பயும் போல் நம்ம இட்லிக்கு எப்படி போடுவோமோ அந்த மாதிரி போட்டு நல்லா பக்குவமாக மாவை அரைச்சி புளிக்க வச்ச மாவில் நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கும் போது எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளித்து மாவில் கொட்டி கலக்கிட்டு இந்த குழி பணியாரம் செய்யலாம். குழி பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சு சூடான உடனே நம்ம ஆர்டினரி பணியாரக்கல்லாக இருந்தால் சுற்றி எண்ணெயை தடவிட்டு மாவு எடுத்து ஊற்றி குழி பணியாரம் செய்யலாம். இல்லை நான்ஸ்டிக் கல் அந்த மாதிரி இருந்தால் நம்ம அப்படியே மாவை டைரெக்டாக ஊற்றலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் ஆல்ரெடி மாவு ஊற்றிட்டோம். மாவு ஊற்றி போட்டு மூடி வச்சுருக்கோம். இப்போ திருப்பி விட போகிறோம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு திரும்பியும் நம்ம மூடிடணும். மூடிட்டு 1லேருந்து ஒரு 3 மினிட்ஸ் அந்த மாதிரி. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட் வேக விடலாம். ரெண்டாவது திருப்பி விட்ட பிறகு ஒரு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸு வேக விட்டால் போதும். வேக விட்டுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், பணியாரம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ அப்படியே நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நமக்கு தேவையான சட்னி, சாம்பார் உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். எங்களுக்கு வேர்க்கடலை சட்னி ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள், நான் தான் டேஸ்ட் பண்ணுறேன். பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு குழி பணியாரம் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படி என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பாய். குழி பணியாரம் எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவில் பார்த்தீங்களா? நல்லா இருந்ததா? இதுக்கப்புறம் யாரும் 6 அடிக்கு குழி தோண்டாதீங்க. குழி பணியாரம் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க, வீட்டில் இருக்கிறவங்களும் கொடுங்க. ஓகே.